ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீக்கெண்ட் செம்ம ஹாப்பியாக இருக்குது. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் டைரி எடுத்து இந்த மாதம் எத்தனை லீவுன்னு பார்ப்பாங்க. பட் இப்போ டீச்சர்ஸே அப்படி மாறிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 month தான் எனக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பிரேக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கின்னு ஏதாவது வேலை வந்துடும். இப்படியே சண்டேஸ் எல்லாம் ஓடி போச்சு. ஃபைனலி ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு 3 days லீவ் வந்தது. நேற்று எங்கள் அம்மா வீட்டில் டேரா போட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக கர்ட் ரைஸ் வச்சு சிப்ஸோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் மனசு கேட்கல. வீட்டில் இருந்தால் தான் நம்ம நல்லா செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இருக்க திங்ஸ் வச்சு மீல் மேக்கர் பிரியாணி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் வேறு மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, சரி அதவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கடகடகடன் எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீல் மேக்கர் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே தயிர் சாதம்னு சொல்லிட்டேன். சரி வரதுக்குள்ளே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்பே அவங்க வந்துட்டாங்க. சர்ப்ரைஸ் புஷ்ஷுன்னு போச்சு. சரி இதனால் என்ன, செய்ய ஆரம்பித்ததை செஞ்சு முடிச்சு சர்ப்ரைஸாக சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடன் எல்லாத்தையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 15 minutes மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது.